ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. நியூயார்க்கில் இருக்க எட்ஜ் பில்டிங் தான் இன்றைக்கி நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். எங்களோட சேர்ந்து நீங்களும் சுற்றி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி எங்களோட ஜேர்னி வந்து ட்ரெயினில் தான் நாங்கள் இன்றைக்கி போகிறோம். நம்ம வீட்டிலேருந்து ஒரு 1 hour டிஸ்டன்ஸ் தான் நியூயார்க் இருக்குது. ஸோ வீட்டில் இருந்து ஒரு 11 o'clock போல் கிளம்பிட்டோம். 12 o'clock எங்களுக்கு ட்ரெயின். ஸோ அதுக்கு முன்னாடி கேபில் போயிட்டுருக்கோம். ஸோ ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து ட்ரெயின் வந்து 12 o'clock. ஸோ ட்ரெயினில் வந்து 12 o'clock ஸ்டார்ட் பண்ணால் ஒரு 1 o'clock போல் ரீச் பண்ணிடலாம். ஒரு 1 hour ட்ராவலிங் டிஸ்டன்ஸில் தான் நியூயார்க் இருக்குது. ஸோ ஃபைனலாக அங்கே வந்து ரீச் ஆகிட்டு அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், ஒரு 20 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் எட்ஜ் பில்டிங் இருக்குது. ஸோ போகிற வழி ஃபுல்லாக பில்டிங்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டே போகலாம். எவ்ரி டைம் ஒவ்வொரு டைமே வந்து பார்த்திங்கன்னா சலிக்காமல் பார்க்கக்கூடிய ஒரு இடம் தான் வந்து நியூயார்க். ரொம்ப வந்து ஒரு அழகான ஒரு பிளேஸ்ன்னு சொல்லலாம். எங்களோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எட்ஜ் பில்டிங்கோட டிக்கெட் பார்த்தீங்கன்னா அடல்ட்க்கு பெர் ஹெட்க்கு $48. கிட்ஸ் வந்து அண்டர் 6 இருந்தாங்கன்னா ஃப்ரீ டிக்கெட் தான். ஸோ டிக்கெட் எடுக்க தேவையில்ல. அண்ட் இந்த எட்ஜ் பில்டிங்கை பற்றி சொல்லணும்னா இது நியூயார்க்லே ஒன் ஆஃப் த 6th tallest பில்டிங் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த டாலஸ்ட் ஸ்கை ஸ்கிராப்பர் அப்படின்னு சொல்லலாம். இது இருக்கிறது வந்து 100th floor. ஸோ அங்கேருந்து தான் அந்த டாப் வியூ நம்ம பார்க்க முடியும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 360 degreeல அழகான நியூயார்க் நியூஜெர்சியோட வியூ நம்ம அங்கேருந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கான இதுக்கு தான் நம்ம டாப் வியூ பார்க்க தான் போயிட்டுருக்கோம். ஸோ லிஃப்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம போகணும். இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பயங்கரமாக எஃபர்ட்ஸ்லாம் வச்சு நல்லாவே ஒரு வெல்கம் பண்ணுறாங்க. ரொம்பவே பார்க்க நல்லா இருந்தது. அண்ட் மேலே பார்த்திங்கன்னா அந்த கிளாஸ் வால்ஸ், கிளாஸ் ஃப்ளோர் அண்ட் அவுட்டோர் அட்வென்ச்சர் மாதிரி கிளைம்பிங், ஸோ அந்த மாதிரிலாமும் நிறையா பண்ணுறாங்க. பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. அண்ட் இது வந்து லிஃப்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்பாட், அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஷூட் மாதிரி பண்ணுறாங்க. அந்த வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணிவிட்டு வேணும் அப்படின்னா நமக்கு ஒரு கார்டு மாதிரி கொடுக்குறாங்க. அந்த ஃபோட்டோஸ் வந்து அதில் அப்லோட் பண்ணிக்கிறாங்க. வேணும்னா நம்ம அந்த பே பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நம்ம அந்த கார்டு யூஸ் பண்ணி கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த ஃபோட்டோ ஷூட்கான ஒரு பிளேஸ் மாதிரி, ஸ்பாட் மாதிரி கலெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாலுமே விட்டுலாம், நம்ம விருப்பம் தான். அண்டு ஃபைனலாக வந்து நம்ம வந்து உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். அந்த எஃபெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்தது. ரொம்ப வந்து டார்க்காக இருந்தது உள்ளே போகிறப்பவே. சைட்லலாம் ஃபுல்லாக லைட்டிங்ஸு, குழந்தைங்களாம் நல்லா வந்து கத்திக்கிட்டு ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. இது ஒரு ரொம்பவே நல்லாவே இருந்தது பார்க்குறதுக்கு. அந்த லைட்டிங்ஸோட அந்த டார்க் ரூமில் போகிறப்போ ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அதுதான் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போகிறோம். இப்போ நம்ம லிஃப்ட்டில் தான் வந்தோம். ஸோ லிஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்லைட் ஷோ மாதிரி, ஸோ அந்த எட்ஜ் பில்டிங்கை பார்த்தினா ஒரு ஸ்லைட் ஷோ மாதிரி தான் போட்டாங்க. ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்தது. அந்த மியூசிக்கோட ஃபுல்லாக வந்து பார்க்குறப்போ ரியலாக பார்க்குற மாதிரியே இருந்தது. ஆக்சுவலாக அது ரியல் கிடையாது. சுற்றி வந்து ஒரு ஸ்லைட் மாதிரி ஃபுல்லாக வந்து அது டிஸ்பிளேயில் போயிட்டே இருக்கும். அது நம்ம 100 floors போகிற வரைக்கும் நமக்கு அது ஒரு அனுபவமாக இருக்குது. பார்த்து நம்ம போர் அடிக்காமல் இருக்கிற மாதிரி நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதுவுமே பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதை தான் இப்போ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஃபைனலாக நம்மளுடைய டாப் வியூக்கு வந்துட்டோம். பாருங்கள், பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள்.
இதுதான் நான் சொன்ன அந்த கிளாஸ் ஃப்ளோர். இந்த கிளாஸ் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிறது 100th ஃப்ளோர். ஸோ மேலே 100வது ஃப்ளோர்லேருந்து பார்த்தீங்கன்னா கீழே இப்போது இது டிரான்ஸ்பரண்ட்டாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கீழே டிரான்ஸ்பரண்ட்டாக பார்க்குறப்போ உண்மையாலுமே ரொம்ப பயமாக இருந்துச்சு. கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒரு கட்ஸு தான் வேணும். நான் வந்து உண்மையாலுமே ரொம்ப பயந்துட்டு தான் இருந்தேன் அது மேலே வாக் பண்ணுறதுக்கு. பட் அங்கே எல்லாருமே வந்து கேஷுவலாக வாக் பண்ணி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுக்கிறாங்க. கிட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. பட் எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. பட் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே எப்படி சொல்கிறது, ரொம்ப பயங்கரமாக இருந்தது. அது டிரான்ஸ்பரண்ட்டாக பார்க்குறப்போ கீழே விழுற மாதிரியே எப்படி ஒரு ஃபீலிங்காக இருந்தது. பாருங்கள், குழந்தைங்க வந்து ரொம்ப தைரியமாக வாக் பண்ணுவாங்க அதில் பயப்படாமல். அவங்க போகிற அளவுக்கு கூட தைரியம் வந்து எனக்கு இல்லை. நான் ரொம்பவே பயந்துட்டேன். அண்ட் இந்த பிளேஸ் தான் ஆல்ரெடி இப்போ நம்ம இருக்கிறது 100th ஃப்ளோர். ஸோ இங்கே தான் வந்து அந்த அவுட்டோர் அட்வென்ச்சர் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம இருக்கிறதே 100th ஃப்ளோர். ஸோ இது அதுக்கு மேலே பண்ணுறாங்க அந்த அவுட்டோர் அட்வென்ச்சர் கிளைம்பிங். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ப்ரொடெக்டிவாக அதுக்கான சில ட்ரெஸ்ஸஸ் சூட்ஸ் எல்லாமே கொடுத்து சேஃபாக வந்து பார்த்திங்கன்னா ஹேங் பண்ணுற மாதிரி மேலேருந்து நம்ம லைக் தொங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அங்கேருந்து பார்க்குறவங்களுக்கு அது எப்படி இருக்கும்னு தெரியல. பட் நமக்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பயமாக தான் இருக்குது. பட் அது ஒரு அட்வென்ச்சர் தான். கண்டிப்பாக அதுவுமே வந்து நல்லா தான் இருக்கும். ஆல்ரெடி நம்ம இருக்கிற 100th ஃப்ளோர்லேயே நம்ம ஏதோ ஸ்கையில் பறந்துட்டு இருக்க மாதிரி அந்த ஒரு ஃப்ளோட்டிங்கில் இருக்க மாதிரி தான் இருக்கும். இது இன்னும் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த 360 டிகிரி வியூ வந்து கண்டிப்பாக இங்கேருந்து பார்த்தா இன்னுமே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலாக நம்ம எட்ஜ் பில்டிங் வந்து விசிட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டோம். இது எட்ஜ் பில்டிங் பக்கத்தில் இருக்க வெசல் பில்டிங். ஸோ இந்த பில்டிங் ஆக்சுவலாக க்ளோஸ்டில் இருக்குது. ஸோ அதனால் வந்து விசிட் பண்ண முடியல. அண்ட் ஃபைனலாக வந்து நாங்கள் பில்டிங்ஸ்லாம் பார்த்துட்டு லன்ச் டைம். ஸோ லன்ச்க்காக தான் நெக்ஸ்ட் ஸ்பாட்காக போயிட்டுருக்கோம்.
ஃபைனலாக நம்ம வீடியோக்கான எண்டுக்கு வந்தாச்சு. எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் நியூயார்க்கில் இருக்க இந்த ஏஜ் பில்டிங்கோட டாப் வியூ, அதாவது அழகான நியூ ஜெர்சி நியூயார்க் வியூ பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் நியூ ஜெர்சி நியூயார்க் சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் இந்த ஏஜ் பில்டிங் போய் ஒன் டைம் விசிட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய அனுபவத்தை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ மாதிரியே எப்போவுமே உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. நானும் என்னோட பெஸ்ட்டை எப்போவுமே உங்களுக்காக கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன் வித் சிந்து ரவிஸ் வேர்ல்ட் சேனல். நன்றி, வணக்கம்.